நீ வந்ததும் உன்னை கூட்டிட்டு ஊரை விட்டே போயிடலான்னு. நாசமா போச்சு. ராஜரத்ன ஐயா உன்னை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இப்பதான் கார் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. வா போலாம். இல்ல பாட்டி, நான் வரல. இவனால பொடிசுங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறப்பவே இந்த ஆட்டம் ஆடுறா. இன்னும் ஆபீஸுக்கு போய் 4000 5000 சம்பாதிக்க ஆரம்பிச்சானா அப்புறமா இவளை கையிலேயே பிடிக்க முடியாது. நான் அவளுக்கு பூஜா தான் தூக்கணும். ஏண்டி ஏய், எவ்வளவு திமிரு உனக்கு? எவ்வளவு நேரமா சொல்லிட்டே இருக்க, நீ போட்டு மறக்காம நீ சும்மா இருமா. ஒரு ஆம்பளை இவ்வளவு தூரம் சொல்லிட்டே இருக்க, மரியாதையே இல்லாம என்ன பண்ற நீ? என் மாமியார் கிட்ட நான் அன்பா நடந்துட்டு இருக்கேனே, அது உண்மை இல்ல. அந்த பழைய கணக்கு தீக்கிறதுக்காக நான் நடிச்சிட்டு இருக்கேன். கௌசிக் குழந்தைக்கு சஞ்சய் தான் அப்பான்னு சொன்னா என் மாமியாருக்கு தான் லாபம். நேரா சுரேஷ் கிட்ட போய் சண்டை போட்டு கௌசிக் கிட்ட இருந்து சுரேஷை பிரிச்சு கூட்டிட்டு வந்துருவா. அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. என் மனசுல நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் மொத்தமா நடக்கணும்டா. அந்த ரகசியம் ரகசியமா தான் இருக்கணும். என்ன பயந்துட்டானா? ஆமாண்டா, சக்கரவர்த்தி பேர் சொன்னாலே போதும், ஆட்டம் க்ளோஸ். அப்புறம் அந்த பணத்தை வாங்கி அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துடு. ஓகே? ஆ சரி. யோ பட்ர, என்னம்மா முறைகிற? சிவபெருமானுக்கு இருக்கிற மாதிரி உனக்கும் ஒரு நெற்றிக் கண் இருந்தா அந்த கண்ணை திறந்து என்ன பஸ்பம் பண்ணிடுவ போல இருக்கு. நெற்றிக் கண்ணை திறந்து பொசிக்கினா கூட பொற்றாமர குளத்துல முழுகி எழுந்து உயிரோட வந்துடுவடா பாவி. நான் வேண்டிக்கிறதெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா கையில இருக்க சக்கராயுதம் என் கையில இல்லையே. அது மட்டும் இருந்திருந்தா அதை பயன்படுத்தி என் தலைய தனியா கழட்டிட போறியா? யோ, பெருமாளுக்கு தினம் பூஜை செஞ்சு அவருக்கு சர்வ அலங்காரம் பண்ற உன்ன மாதிரி பட்டருக்கெல்லாம் இந்த மாதிரி கொலவெறி வரக்கூடாதுப்பா. இது கொலவெறி இல்லடா. நல்ல குடும்பத்தை நாசம் பண்ற உன்ன மாதிரி பாவிகளை அழிக்கிற புண்ணிய உத்தமண்டா அது. இரு, மொத்தத்துல நான் அழிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறேன். யோ, நீ நினைக்கிற மாதிரியும் அந்த ரங்கநாயகி நினைக்கிற மாதிரியும் நான் அவ்வளவு சீக்கிரம் அழிஞ்சிட மாட்டேன். என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவன் இல்ல. யோ, நான் ரொம்ப 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 நல்லவன்யா. நான் பாக்குறமா? யோ பட்ற, இது பார், உண்மையை சொல்றேன், நான் ரொம்ப ரொம்ப நல்லவன். அந்த ரங்கநாயகி தான் என்ன பகைச்சுக்கிட்டு என்ன கெட்டவனா மாத்திட்டா. நெருப்புன்னு தெரியாம கைய வச்சுட்டா. அதான் கை விடும்போதெல்லாம் அவ கை சுற்றுது. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். என்னைக்கோ நடந்த சம்பவத்துக்காக இன்னைக்கு அந்த குடும்பத்தையே பழி வாங்கிட்டு இருக்கேடா. இது உனக்கே அநியாயமா தெரியல? சுதர்சன ஒரு எடுப்பாரு கைக்குள்ள, அவனை உன் கைக்குள்ள போட்டுண்டு ரங்கநாயக்கி அம்மாவோட கண்ணையே குத்துறியே, இது உனக்கு துரோகமா தெரியல? இந்த அநியாயம், துரோகம், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என் டிக்ஷனரியிலேயே இல்ல ராஜா. ஏன்னா நான் ரெண்டு பக்கமும் கண்ணை கட்டின குதிரை மாதிரி. ரங்கநாயகி குடும்பம் ஒட்டு மொத்தமா அழியணும், அதை நான் பார்த்து என் கண்ணால சந்தோஷப்படணும். இத மட்டும்தான் நான் என் மனசுல நினைச்சுக்கிட்டு நேர் வழியில போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் ராஜா. டேய், ரங்கநாயக்கி அம்மா மேல உனக்கு கோபம் இருந்தா நீ அவங்க கிட்ட நேரா மோதி இருக்கணும். அதை விட்டுட்டு என் பொண்ணு பத்மாவோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்க. பட்ற, இது பார்,
எனக்கு ரங்கநாயகி வேற, உன் பொண்ணு பத்மா வேற இல்ல. ரெண்டு உடல்ல இருக்கிற ஒரே உயிர். பத்மாவை கடிச்சா ரங்கநாயகி அழும், ரங்கநாயகிய சீண்டி பார்த்தா பத்மா சீருவா. அது மட்டும் இல்ல, பத்மா என்கிட்ட மோதி இருக்கிறா, இந்த சக்கரவர்த்தி கிட்ட மோதி இருக்கிறா, என்ன அழிச்சு காட்டுவேன்னு சவால் வேற விட்டு இருக்கா. அந்த சவாலை ஏத்துக்கிட்டு தான் இந்த விளையாட்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்க. ஏய், நான் இப்ப சொல்றத கேட்டுக்கோ. அவங்க தொழிலை அழிச்ச, கம்பெனியை மூட வச்ச, வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வந்த, அவங்க நகை பணம் எல்லாம் போறதுக்கு காரணமா இருந்தவன் நீ. அந்த அம்மாவோட தம்பியை பிரிச்சு அவனை ஜென்ம விரோதியா மாத்தின. மாப்பிள்ளை ஸ்ரீவத்சன் எங்க வேலைக்கு போனாலும் துரத்தி துரத்தி அடிச்ச. அவனுக்கு மறைமுகமா குடிக்கிற கெட்ட பழக்கத்தை உண்டு பண்ணி அவனையும் அவமானப்படுத்தின. உன்னை கடவுள் சும்மாவே விட மாட்டான். வரேன். டே கிழவா, என் விளையாட்டோட ஆரம்பத்தையே உன்னால தாய்க்க முடியலையே. டேய், இது ஒரு சும்மா ட்ரெய்லர்மா. இந்த ட்ரெய்லர்லயே இப்படி ஆடி போயிட்டியே நீ. இன்னும் போக போக பாரு என்ன ஆகுதுன்னு சொல்லி. கடைசியில போய் நீ கோவில்ல மணி ஆட்டிட்டு உட்காருவ. போமா போ போ, பொறுத்திருந்து பார் இந்த சக்கரவர்த்தி என்னென்ன பண்றான்னு. நம்மளால எத்தனை பேர் குழப்பம். பாவம் அந்த பாட்டி என்னை வச்சு சோறு போடுறது போறாதுன்னு இப்போ அங்கேயும் இங்கேயும் போராடிட்டு இருக்காங்க. அப்பா வேண்டாம், இந்த பணக்கார சவாசமே வேண்டாம். பேசாம நம்ம எங்கேயோ போயிடலாமா? பாட்டி நடிச்சதான் பாவம் பாரு. அதை விட்டுட்டு நான் எங்க போறது? அதை நான் கூட்டிட்டு தான் டேய் போவேன். டேய் குமாரு, கிளம்பு போலாம். பாட்டி, உன் மனசும் என் மனசும் ஒன்னா இருக்கு பாட்டி. நீ என்ன சொல்ற? இல்ல பாட்டி, இப்பதான் நினைச்சேன் நீ வந்ததும் உன்னை கூட்டிட்டு ஊரை விட்டே போயிடலான்னு. நாசமா போச்சு. ராஜரத்ன ஐயா உன்னை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இப்பதான் கார் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. வா போலாம். இல்ல பாட்டி, நான் வரல. நாங்க வரமாட்டேன். ஏண்டா? எனக்கு பயமா இருக்கு பாட்டி. அவரை பார்த்தவனே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னமோ மாதிரி இருக்கு மனசுக்கு. அவர் நான் பார்த்ததும், அவர் முகம் மாறுறதும், அவர் மயக்கடிச்சு விழுறதும் நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது பாட்டி. குமார், நீ நினைக்கிற மாதிரி ராஜரத்ன ஐயா இல்லப்பா. அவர் தங்கமானவர். அவரோட செத்து போன பையன் சஞ்சய் மாதிரியே நீ இருக்கிறதுனால தான் உன்னை பார்த்த உடனே மூர்ச்சை அடிச்சிட்டாரு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லப்பா. அது இல்ல பாட்டி, மறுபடியும் என்னை பார்த்து அவரு மயக்கம் போட்டு வந்துட்டா நான் என்ன பண்றது பாட்டி? அப்படிலாம் நடக்காதுப்பா, நீ வா. பாட்டி, அவர் என்னை பார்த்துட்டு எதோ ஆயிட்டா அப்புறம் போலீஸ் வந்து பிடிச்சிடாதா பாட்டி? குமார், தேவையில்லாதெல்லாம் கற்பனை பண்ணிக்காத. அவர் பாவம் புள்ள பாசத்தினால துடிக்கிறாரு. உன்னை பார்க்க வரேன்னு தான் சொன்னாரு. ஆனா டாக்டர் ஐயா தான் அவரை இங்க வர வேண்டாம், உன்னை அங்க கூட்டிட்டு வர சொல்லி கார் அனுப்பிச்சு வச்சாரு. வாப்பா போலாம். எது காரா? ஆமாண்டா. பாட்டி, எதுக்கு பாட்டி வீண் வம்பு? அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு டாக்டர் சாரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை போய் நான் எதுக்கு பாட்டி பார்க்கணும்? டேய், நீ சஞ்சய் இல்லைன்னு தான் அவர் சொன்னாரு. ஆனா அவர் புள்ள முகமும் ஓ முகமும் ஒரே மாதிரி இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு தான் அவர் நினைக்கிறாரு. சரி, செத்து போன சஞ்சயோட உருவம் தான் அவங்களுக்கு முக்கியம்னா அவங்க போட்டோ பார்த்துக்கிட்டுமே அவங்க கிட்ட தான் போட்டோ இருக்க. நான் எதுக்கு வரணும்? குமார், புத்திர சோகத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியாது. அதை அனுபவிச்சவங்களால தான் அதை உணர முடியும். நானே என் பிள்ளைய எழுந்துட்டு தான் பேரனா உன்னை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். சம்பந்தமில்லாத நானே உன்னை பார்த்து ஆறுதல் அடையும் போது அவர் புள்ள மாதிரியே இருக்கிற உன்னை பார்த்து அவர் ஏன் சந்தோஷப்படக்கூடாது? அந்த சந்தோஷத்தை நாம ஏன் கெடுக்கணும்? பாட்டி, இதுல ஏதாவது சூட்சம் இருக்குமா? அந்த வீட்டுல சூழ்ச்சி செய்யறது அந்த பாஸ்கரும் நித்யாவும் தான். ஐயா பாவம் வெகுளி, பாசத்துக்கு அடிமையானவர். நான் கூட பயத்துல தான் உன்னை கூட்டிட்டு போனோம்னு நினைச்சேன். ஆனா வரப்ப வழியில தான் ஒரு யோசனை தோணுச்சு. என்ன யோசனை? அங்க போனா உனக்கு ஏதாவது நல்லது நடந்தாலும் நடக்கலாம். அது ஏன் நாம வேண்டாம்னு சொல்லணும்? என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. வா என்ன வாடா. பாட்டி, நான் வரல. நான் சொல்றேன் இல்ல,
பார்க்கலாம் வா. என்ன பாட்டி? ஒண்ணும் நடக்காது வா. பாட்டி நான் சொல்றது கேளுங்க பாட்டி. சொல்றேன் இல்ல, நான் தானே சொல்றேன் வா. பத்மா, பகவானை நன்னா மனசுல சேவிச்சுண்டு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணு. அம்மா, இந்த அப்ளிகேஷனை சுவாமி பாதத்துல வச்சு நன்னா வேண்டிட்டு இருக்கேன். ம். நல்ல கம்பெனிமா, கௌரவமான உத்தியோகம். இந்த வேலை மட்டும் கிடைச்சிடுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும். உன்னோட நல்ல மனசுக்கு உன்னோட அறிவு திறமைக்கு நிச்சயமா இந்த வேலை கிடைக்குமா. தைரியமா அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுமா. அப்பா, இவா கேட்டிருக்கிற எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் நேக்கு இருக்கு. அதனால ரொம்ப நம்பிக்கையா இருக்குப்பா. வேலை நிச்சயமா கிடைச்சிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ தானடி அடிக்கடி சொல்லுவ, நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு. அந்த நம்பிக்கையோட அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணு. சரிம்மா. நாலு பேருக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து அங்கே இங்கேன்னு அலையாம கௌரவமா ஒரு வேலை கிடைச்சா நன்னாதான் இருக்கும். பெருமாளே. அம்மா, சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கறேன்னு கேட்டிருக்கா. நான் என்ன சம்பளம் எழுதுறது? நோக்கு எவ்வளவு எழுதலான்னு தோன்றது? ஒரு 15,000 தோணுது. வேண்டாம் பத்மா, ரொம்ப அதிகமா எதிர்பார்க்காத. அப்படி எதிர்பார்த்தா அவளும் யோசிப்பா. அன்னைக்கு நீ வீட்டு பட்ஜெட் போட்டப்போ 10,000 ரூபாய் இருந்தா போறோம்னு சொன்னேல்ல, ஆமா. அந்த 10,000 போடு. சரி. பேராசை பெரு நஷ்டமாகும். பத்மா, முந்தியெல்லாம் நான் பெருசு பெருசா ஆசைப்படுவேன். இப்போ இந்த 10,000 எனக்கு பெருசா தோன்றுது. விடுமா. சபாஷ். ஒர்க்குக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றீங்களோ? பேஷ் பேஷ். ஆமாண்டா, நோக்குதான் வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிச்சுன்னு வரணுங்கிற எண்ணமே இல்லையே. ம். வேலைக்கு முயற்சி பண்றவள கூட வேண்டான்னு சொல்றியா? ஆமாமா, இவன் 4 பொடிசுங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறப்பவே இந்த ஆட்டம் ஆடுறா. இன்னும் ஆபீஸுக்கு போய் 4,000 5,000 சம்பாதிக்க ஆரம்பிச்சான்னா அப்புறமா இவளை கையிலேயே பிடிக்க முடியாது. நான் அவளுக்கு கூஜா தான் தூக்கணும். ஏன்னா நீங்க உங்களே தாழ்த்துக்கிறீள். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. இதோ இந்த வேலைக்கு நீங்களே அப்ளிகேஷன் போடுங்கண்ணா. உங்களுக்கும் இவ கேக்குற எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்கு. நேக்கு தேவையில்லடி இந்த அப்ளிகேஷன் போடுறது. இன்டர்வியூங்கிற பேர்ல அவ நடத்துற கூத்துக்கு நீ போய் ஆடிட்டு வர்றது, இது மாதிரி வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் வெறும் கண் தொடைப்பிடி. நீயும் இதுக்கெல்லாம் வெட்டியா பணத்தையும் டைமும் வேஸ்ட் பண்ணாத என்ன? டேய், என்ன பேசுற நீ? நீயும் ட்ரை பண்ண மாட்ட. ட்ரை பண்ணி வேலைக்கு போறோம்னு நினைக்கிற அவள எதுக்கு நீ வேண்டான்னு சொல்ற? இங்க பரிசு வச்சா இதுக்கும் நோக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவ வேலைக்கு போய் சம்பாதிச்சுன்னு வந்து வடிச்சு கொட்டுவா. நன்னா 3 வேளையும் தின்னுட்டு கொரட்டை விட்டு தூங்கு போ. பத்மா, நீ எழுதுமா. சரி. ஏண்டி? ஏய், எவ்வளவு திமிரு உனக்கு? எவ்வளவு நேரமா சொல்லிட்டே இருக்க? நீ பாட்டு மறக்காம நீ சும்மா இருமா. ஒரு ஆம்பளை இவ்வளவு தூரம் சொல்லிட்டே இருக்க, மரியாதையே இல்லாம என்ன பண்ற நீ? டேய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியம் செய்வேன்? அவ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கலமா? இல்லடா, இல்லடா, பிடிக்கலன்னு சொல்றது எல்லாமே சும்மாடா. உன் மனசுக்குள்ள பொறாம வந்துடுது. ஆத்துக்காரி வேலைக்கு போய் முன்னேறிடுவாளேங்கிற பொறாம. உன்ன மாதிரி இருக்கிற ஆம்பளையானுகளுக்கெல்லாம் வியாதிடா, வியாதி. ஆத்துக்காரிய பார்த்து பொறாமப்படுறதை விட
இவளை விட நாம பெரிய உத்தியோகத்துக்கு போகணும், இன்னும் அதிகமா சம்பாதிக்கணுங்கிற வைராகியம் வரணும்டா. அது வரலன்னு வச்சுக்கயே, நீ எல்லாம் ஆம்பளையே இல்லடா. அம்மா ஏய், கத்தாத. சீ, என் முன்னாடி நிக்காத. போடா, போ, போடா. நீ கவலைப்படாத பத்மா, வேற அப்ளிகேஷன் வாங்கி எழுதி போடு. வேண்டாம்மா, அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய என் மனசு இடம் தரல. நீக்கு இந்த வேலையை வேண்டாம்மா. ஏய், சீ, இங்க பாரு, நீ என்ன அம்மானு கூப்பிடுறது உண்மைன்னு வச்சுக்கயே, இன்னொரு அப்ளிகேஷன் வாங்கி எழுதி போடு. அவனால என்ன இடைஞ்சல் வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். புரியுறதா? நீ எதுக்கும் கவலைப்படாத. எடுத்துட்டு போ. என்ன பாஸ்கர் இப்படி பண்ணிட்ட? குமார் தான் சஞ்சய் சுரேஷ் கிட்டே சந்தேகத்தை ஏற்படுத்திட்ட. வேற வழி இல்லாம உனக்கு ஒத்து போற மாதிரி நானும் பேச வேண்டியதா போச்சு. பேசுனதுல என்னமா தப்பு இருக்கு? பேசுனதுல என்ன தப்பா? என்ன இப்படி கேக்குற? நம்ம 2 பேருக்கு தெரிஞ்ச ரகசியம் குமார் தான் சஞ்சய்னு. இந்த ரகசியம் வெளியே தெரியறதுக்கு முன்னாடி சஞ்சய் கல்யாணம் பண்ணிட்டு எல்லா சொத்தையும் அடைஞ்சிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள குட்டையை குழப்பி விட்டேன். சுரேஷ் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சுட்டேன். நித்யா, இந்த விஷயம் நமக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா ஓகே. ஆனா அந்த கிழவிதான் அவனை ராஜரத்னம் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டாளே. அதனாலதான் இந்த விஷயத்துல நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசிட்டேன். எப்படியோ சஞ்சய் தான் குமார்னு அந்த சுரேஷ் நம்பல. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்பா. நம்பினா கூட நமக்கு ஒரு வகையில அது பிளஸ் பாயிண்ட் தாம்மா. ஏன்னா அந்த கௌசி இப்ப பெத்தெடுத்திருக்க குழந்தைக்கு சஞ்சய் தான் அப்பன். ஆனா இவனவோ தியாகி பட்டம் வாங்குற மாதிரி அவனோட இன்ஷியலை போட வச்சிருக்கான். இப்ப சஞ்சய் திரும்ப வந்திருக்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், அவன் குழந்தை மேல வெறுப்படைவான். அப்புறம் அந்த கௌசி மேல சந்தேகப்படுவான். அப்புறம் நல்லா இருந்த அந்த குடும்பத்துல குழப்பம் வரும். ராஜரத்னம் வீட்டை விட்டு ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு போவாங்க. அது நமக்கு பிளஸ் பாயிண்ட் தானே. ஐடியா என்னவோ நல்லா தான் இருக்கு. ஆனா நீ போடுற ஐடியா ஒவ்வொரு தடவை சொதப்பிட்டே தான் இருக்கு. இந்த தடவையாவது சொதப்பாம இருக்கணும். ஹலோ, என்ன நித்யா, என்ன விஷயம்? எல்லாம் முக்கியமான விஷயம்தான். எனக்கு தெரியும். உங்க அண்ணன் மனசு மாறி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆ, அந்த விஷயத்தை பத்தி இப்போ நம்ம எதுக்கு பேசணும்? வேற ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? செத்து போன சஞ்சய் உயிரோட வந்தா? செத்து போனவன் எப்படி உயிரோட வர முடியும்? செத்து போனவன் உயிரோட வர முடியாதான். ஆனா அவனோட கார்பன் மாதிரி, அதாவது அச்சாசலா அவன மாதிரியே வந்தா என்னாகும்? அவன் நல்லவனா இருந்தா பரவாயில்ல, கெட்டவனா இருந்தா என்ன தில்லு முள்ளு வேணாலும் பண்ணலாம். அவன் பண்றது இருக்கட்டும், அவனை வச்சு நாம என்ன பண்ண முடியும்னு யோசிச்சிங்களா? நீ சொல்றது எனக்கு புரியலையே. எங்க வீட்டு சமையல்கார பாட்டியோட பேரன் குமார். அவன் ஒரு அனாதை பையன். அவன் அப்படியே சஞ்சய் மாதிரியே இருக்கான். அவனை ராஜரத்னமும் பார்த்துட்டாரு. பாசத்தை பொழிய ஆரம்பிச்சிட்டாரு தெரியுமா? அந்த ஆளு எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன வந்தது? எங்க கிட்டேந்து சுரேஷை பிரிச்சுட்டு போனவனாச்சே அவன். அவன் நல்லா இருந்தா என்ன, நாசமா போனா எனக்கு என்ன? நாங்க பேச வந்ததே அவரை பத்தி தான். உங்க சுரேஷ் உங்ககிட்ட திரும்பி வரணும்னா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதை நழுவ விட்டுறாதீங்க தான் சொல்ல வந்தேன். சஞ்சய் உருவத்துல ஒருத்தன் வந்திருக்கான். அவன் யாரா வேணா இருக்கட்டும், அத பத்தி நமக்கு கவலை இல்ல. நீங்க எதிரியா நினைச்ச கௌசி இப்ப பெத்தெடுத்திருக்கிற குழந்தை யாரோடது? அந்த கன்றாவியை என் வாயில வேற சொல்லணுமா? அந்த சஞ்சய் கிட்ட வயித்துல வாங்கிக்கிட்டு சுரேஷ அதுக்கு அப்பன் ஆக்கிக்கிட்டால அந்த கைகாரி. உங்களுக்கு, எனக்கு, பாஸ்கரனுக்கு 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ரகசியத்தை உங்க மாமியார் முன்னாடி போட்டு உடைச்சா எப்படி இருக்கும்? என்னென்னமோ ஆகும். நித்யா, நான் மனசு வச்சிருந்தா அந்த கல்யாணத்திலே சொல்லி இருந்திருப்பேன். இல்ல அவ சுரேஷ கூட்டிட்டு வீட்டை விட்டு போனாளே அப்போ சொல்லிருப்பேன். இல்ல வளகாப்பு நடந்துச்சே
அப்போ சொல்லிருப்பேன். இல்ல பிள்ளைய பெத்துக்கிட்டு ஹாஸ்பிடல்ல இருந்தாளே அப்போ சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? அந்த ரகசியம் என் கையில இருக்கிற பிரம்மாஸ்திரம். ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். அப்படி ஒரு தடவை யூஸ் பண்ணாலும் சகலமும் சாம்பல் ஆகணும். என்ன ஷாக் ஆயிட்டியா? இந்த சௌந்தர்யா நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ரொம்ப கெட்டவே இல்ல. சுயநலக்காரி, அதுவும் மட்டமான சுயநலக்காரி. நான் நினைச்சது நடக்கணும்னு நினைக்கிறவன். அந்த குணம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா எனக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இப்போ என் மாமியார் கிட்ட நான் அன்பா நடந்துட்டு இருக்கேனே, அது உண்மை இல்ல. அந்த பழைய கணக்கு தீக்கிறதுக்காக நான் நடிச்சிட்டு இருக்கேன். கௌசிக் குழந்தைக்கு சஞ்சய் தான் அப்பான்னு சொன்னா என் மாமியாருக்கு தான் லாபம். நேரா சுரேஷ் கிட்ட போய் சண்டை போட்டு கௌசிக் கிட்ட இருந்து சுரேஷை பிரிச்சு கூட்டிட்டு வந்துருவா. அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. என் மனசுல நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் மொத்தமா நடக்கணும்டா. அந்த ரகசியம் ரகசியமா தான் இருக்கணும். எனிவே சஞ்சய் உருவத்துல ஒருத்தன் வந்திருக்கான்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இத வச்சு என் மாமியார் கிட்ட எவ்வளவு தூரம் விளையாட முடியுமோ நான் அவ்வளவு தூரம் விளையாடி காட்டுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். தேங்க்யூ, பாய். பத்த வச்சிட்டேன்ல. அப்பா, நீயாப்பா? நீங்க யார் நினைச்சீங்க? சஞ்சயோ நினைச்சிட்டான்ப்பா. சஞ்சய் எப்படி இங்க வருவான்ப்பா? குமார் தான்ப்பா. அவன் என்ன பொறுத்த வரைக்கும் சஞ்சய் தான். அவனை பார்க்கணும்னு பாட்டிகிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். இன்னும் அவனை கூட்டு வரல. அவன் தான் கூப்பிட்றான்னு சொல்லி நினைச்சேன். அப்பா, இந்த ஃபைல்ல சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இதுல கொஞ்சம் சைன் பண்ணி கொடுத்துருங்க. அர்ஜென்ட்டா போகணும். சுரேஷ், இப்போ அதெல்லாம் சைன் பண்ற மூட்லயே இல்லப்பா. அப்பா, ரொம்ப அர்ஜென்ட்பா. ஐயோ, கொடுப்பா. ஐயா